இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான பிரண்டை துவையல் செய்ய போகிறேன். ஆயுர்வேதிக் மெடிசனில் அதிகமாக யூஸ் பண்ணுற இந்த பிரண்டையில் கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஃப்ராக்சர்லாம் ஆனால் அடிக்கடி பிரண்டை செஞ்சு கொடுப்பாங்க, சீக்கிரமாக ஹீல் ஆகணுங்கிறதுக்காக. சம்டைம்ஸ் மருந்தாக சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த பிரண்டை துவையலை ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து எங்கே பிரண்டை கிடைக்குதுன்னு தேடி தேடி வாங்கி சமைச்சு சாப்பிடுவீங்க. இப்போ ஒரு ஸ்கில்லெட்டில் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க பிரண்டையை சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. கண்டிப்பாக பிரண்டை இந்த மாதிரி கோல்டன் கலர்ல சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ இது ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே எண்ணெயில 2 டேபிள் ஸ்பூனுக்கு உளுந்து சேர்த்துட்டு 6-7 காஞ்ச மிளகாய் சேர்த்து உளுந்து நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்து விடுங்க. இப்போ 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி, கொஞ்சமா தேங்காய் சேர்த்து லைட்டா வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்து கொத்தமல்லி, கொஞ்சமா கருவேப்பிலை, புதினா சேர்த்து லைட்டா வதக்கிட்டு முன்னாடி வதக்கி வச்சிருக்க பிரண்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சர் ஜாருக்கு மாத்தி கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க. அதே ஸ்கில்லெட்ல நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் அரைச்சு வச்சிருக்க துவையலை சேர்த்து நல்லா பரட்டி விட்டீங்கன்னா நம்ம சுடுசோறுல பணிஞ்சு சாப்பிட சூப்பரான பிரண்டை துவையல் தயார். இவ்வளோ கட்டியா இல்லாம கொஞ்சம் தண்ணியா பண்ணினீங்கன்னா சுட சுட இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான பிரண்டை சட்னியும் தயார். பிரண்டை வாசத்தோட அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிரண்டை எப்படி கிளீன் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு வீடியோ போடுற. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷீட் இஸ் ரன்னிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.